போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் அருட்பணியாளர் ததேயுஸ் அமல்தாஸ் மற்றும் குடும்பத்தினர், புளியகுளம், கோயம்புத்தூர். திருமதி இருதய மதலை மேரி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. மேரி மாசில்லா தம்பி முத்து குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் சிசிலியா சவரிமுத்து 42ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, கிரேஸ் அஞ்சனி பிள்ளை 59ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, மரியதாஸ் அஞ்சனி பிள்ளை 6ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, சின்னமலர் அஞ்சனி பிள்ளை 75ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் வேண்டி. அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைக்கும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைக்கும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலன் அடைந்திடவே, பலி செலுத்திடவே பலன் அடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் புகழை கேட்டு எழுந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் 12 திருத்தூதர்களில் ஒருவரான புனித யாக்கோபு, செபதேயுவின் மக்களில் ஒருவரான புனித யாக்கோபு, யோவானின் சகோதரரான புனித யாக்கோபனுடைய விழாவினை கொண்டாடுகிறோம். திருத்தூதர்களுடைய கல்லறைகளின் மேல் கட்டப்பட்டிருக்கிற பேராலயங்கள் 3. ஒன்று ரோமையில் இருக்கக்கூடிய பேதுரு பேராலயம், இன்னொன்று நம் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புனித தோமையார் பேராலயம், அடுத்ததாக ஸ்பெயின் நாட்டிலே இருக்கக்கூடிய புனித யாக்கோபு பேராலயம். இந்த 3 பேராலயங்கள் எந்த அளவுக்கு இவர்கள் இயேசுவுக்கு நெருக்கமானவர்கள் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. பேதுரு இயேசுவின் தலைமைச் சீடர், தோமா இயேசுவுக்காக தன் உயிரை அர்ப்பணித்தவர், யாக்கோபு இயேசு மீது அதிக ஆசை, ஆவல், ஆர்வம் கொண்டிருந்தவர், இயேசுவுக்காக தன் உயிரையே கொடுக்க துணிந்தவர். நமக்கும் இயேசுவின் மீது ஆர்வம் இருக்கிறது. ஆனால் இயேசுவுக்காக நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோமா? ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை பெற்றுக்கொள்ள நாம் எதையும் இழக்க தயாராக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்து, நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே போதுமான அளவுக்கு ஆர்வம் காட்ட தவறியதற்காகவும், இயேசுவுக்காக ஒரு சிலவற்றை இழக்கவும் நாம் துணியாததற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உம் திருத்தூதருள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேச்சினை புனித யாக்கோபுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெற்று அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்களின் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல் இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார்.
என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 20, வசனங்கள் 20 முதல் 28 வரை. செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகியவர்கள் இருவரும், ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அரசன் தன் படைகளோடு எதிரியின் நாட்டுக்குள் நுழைந்தார். அந்த நாட்டிலே இந்த அரசருடைய வீரர்களும் போர்க்கருவிகளும் இறங்கியவுடன் கப்பல்களை எரித்து விடுங்கள் என்று கட்டளையிட்டார் அரசன். கப்பல்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாயின. பிறகு அந்த அரசர் வீரர்களை பார்த்து, இனி நமக்கு திரும்பிச் செல்ல இந்த கப்பல்கள் படகுகள் இல்லை. ஒன்று நாம் போரில் வெற்றி பெற வேண்டும், இல்லை என்றால் இங்கேயே நாம் அழிய வேண்டும் என்று சொன்னார். வேறு வழியில்லாமல் அந்த படை வீரர்கள் முழு வீச்சோடு போராடினர். இறுதியாக ஆச்சரியமான முறையிலே அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி மற்றும் யாக்கோபின் வாழ்வு சீடத்துவத்தினுடைய 3 தூண்களை நமக்கு முன்பாக நிறுத்துகிறது. முதல் தூண் உடனடி அர்ப்பணிப்பு. இறைவனின் அழைப்பிற்கு தயக்கமின்றி ஆம் என்று பதிலளித்து உலகச் சார்புகளை எல்லாம் துறந்து இயேசுவை பின்தொடர்ந்தார் புனித யாக்கோபு. நற்செய்தியில் பார்க்கிறோம்,
யாக்கோவும் அவரது சகோதரர் யோவானும் படகில் தம் தந்தை செபதேயுவோடு வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள் என்று அழைக்க, அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு இயேசுவை பின் சென்றார்கள். பாதுகாப்பான தொழில், குடும்ப பிணைப்பு, எதிர்கால திட்டம் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவின் அழைப்பிற்கு ஆம் என்று சொல்லி இயேசுவை பின் சென்றார் புனித யாக்கோபு. நமது வாழ்க்கையிலும் இறைவன் நம்மை பல வழிகளில் அழைத்து கொண்டே இருக்கிறார். குடும்பத்திலே அமைதியை ஏற்படுத்த அழைக்கிறார், மன்னிப்பை தர அழைக்கிறார், அநீதியை கண்டு அதை தட்டி கேட்க அழைக்கிறார். துன்பப்படுகின்ற ஒருவருக்கு உதவி செய்ய இறைவன் நம்மை அழைக்கின்றார். இந்த அழைப்புக்கு நாம் உடனடியாக செவிமடுக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களிலே நாம் எனக்கு நேரமில்லை, பிறகு பார்த்து கொள்ளலாம், எனக்கு ஏன் இந்த வீண் பம்பு என்று ஒதுங்கி சென்று விடுகிறோம். யாக்கோபை போல நல்ல காரியங்களை செய்ய, இறைவனின் பாதையில் நடக்க உடனடியாக நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். இரண்டாவது தூண் துணிவுள்ள சாட்சியம். துன்பங்களும் சோதனைகளும் வந்தாலும் கிறிஸ்துவின் நற்செய்திக்காக அஞ்சாமல் நாம் சான்று பகர வேண்டும். யாக்கோபு மற்றும் யோவானின் தாயார் இயேசுவிடம் வந்து, என் இரு மகன்களும் உம் ஆட்சியில் வலப்புறமும் இடப்புறமும் அமர அருளும் என்று கேட்டபோது இயேசு அவர்களிடம், நான் குடிக்கப் போகும் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க முடியுமா என்று கேட்க அவர்கள் முடியும் என்கிறார்கள். இயேசு குறிப்பிட்ட அந்த துன்பக் கிண்ணம் சிலுவை, சாவு. சொன்னபடியே தன்னால் முடியும் என்று சொன்னது போலவே திருத்தூதர்களிலேயே முதலாவதாக ஏரோது அரசனுடைய வாளுக்கு இரையாகி தன் உயிரையே தியாகம் செய்தவர்தான் இந்த புனித யாக்கோபு, முதல் மறை சாட்சி. இன்றைய காலகட்டத்திலே நாம் இரத்த சாட்சிகளாக இறக்க வேண்டிய தேவை ஒருவேளை இருக்காது. ஆனால் நன்னெறி சாட்சிகளாக நாம் வாழ வேண்டும். அலுவலகத்திலே அனைவரும் லஞ்சம் வாங்கும்போது நான் நேர்மையாகத்தான் இருப்பேன் என்று உறுதியோடு இருப்பதும் இயேசுவுக்கு நாம் தருகின்ற துணிவுள்ள சாட்சியம். நண்பர்கள் மத்தியிலே தவறான பாதையில் செல்ல தூண்டப்படும் போது நான் கிறிஸ்துவை நம்புகிறவன், இதை செய்ய மாட்டேன் என்று மறுப்பதும் ஒரு துணிவுள்ள சாட்சியம். துன்பங்களும் நோய்களும் வருகின்ற போது இறை நம்பிக்கையை இழக்காமல் ஜெபிப்பதும் ஒரு துணிவுள்ள சாட்சியம். இவ்வாறு நாம் யாக்கோபை போல துணிவுடன் சான்று பகர நம் வாழ்வால் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவது தூண் பணிவுள்ள தலைமை. அதிகாரத்தையும் முதன்மையும் தேடாமல் பிறருக்கு பணிவிடை செய்வதிலேயே உண்மையான சீடத்துவம் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். மற்ற 10 சீடர்களும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொண்டபோது இயேசு அவர்களுக்கு தலைமைத்துவத்தின் உண்மையான இலக்கணத்தை கற்றுத்தருகிறார். உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். இந்த உலகம் அதிகாரத்தையும் பதவியையும் பிறரை அடக்கி ஆளுவதையும் பெருமை என்று கருதுகிறது. ஆனால் இயேசுவோ பிறருக்கு பணிவிடை செய்வதே உயர்ந்தது என்கிறார். இப்பொழுது யாக்கோபு தொடக்கத்திலே பதவி ஆசை கொண்டவராக இருந்தாலும், இயேசுவின் வலப்புறம் அமர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும், இயேசுவின் போதனையை கேட்ட பிறகு இறுதியாக தன்னையே தாழ்த்தி அவர் இயேசுவுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தார். ஒரு குடும்ப தலைவர் அல்லது குடும்ப தலைவி என்பவர் அதிகாரம் செலுத்தாமல் குடும்ப உறுப்பினர்களின் நலனுக்காக தன்னையே தியாகம் செய்பவராக இருக்க வேண்டும். நமது பங்கிலே அல்லது சமூகத்திலே நமக்கு ஏதேனும் ஒரு பொறுப்பு தரப்பட்டால் அதை ஒரு சுய விளம்பரமாக நாம் தேடக்கூடாது. அமைதியாக பிறருக்காக பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பாக கருத வேண்டும். நான் பெரியவன் என்ற அகந்தையை விட்டுவிட்டு இயேசு தம் சீடர்களின் பாதங்களை கழுவியது போல என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றிருக்க வேண்டும். எனவே புனித யாக்கோபை போல இறைவனின் அழைப்புக்கு
ஆம் என்று பதில் தருவோம். துன்பங்கள் தொல்லைகள் மத்தியில் துணிவுடன் இருப்போம். சுயநலமின்றி பிறருக்கு பணிவிடை புரிவோம். ஆமென். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக, அதில் எம்மையும் இணைத்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையது உங்களதான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகன் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுடுக்கினால் எம்மை கழுவி அருளும். உமது திருவுளப்படி திருத்தூதரில் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவையுடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு முது புகழை குரல் எழுப்பி போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்வையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று முக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து படியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்து அவருக்கு நம் வாழ்வால் சிறந்த முறையில் சான்று பகர தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலக நாடுகளுக்கிடையே நிரந்தரமான சமாதானத்தையும் அளித்தழுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ளோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தந்திரள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்துதரான புனித யாக்கோபின் விழாவிலே
உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: அருட்பணியாளர் ததேயுஸ் அமல்தாஸ் மற்றும் குடும்பத்தினர், புளியகுளம், கோயம்புத்தூர். திருமதி இருதய மதலை மேரி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. மேரி மாசில்லா தம்பி முத்து குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் சிசிலியா சவரிமுத்து 42ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, கிரேஸ் அஞ்சனி பிள்ளை 59ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, மரியதாஸ் அஞ்சனி பிள்ளை 6ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, சின்னமலர் அஞ்சனி பிள்ளை 75ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் வேண்டி.